திரும்பவும் எதிர்நீச்சல் டீம், டைரக்டர் RS துரை செந்தில்குமார், சிவகார்த்திகேயன், மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ட் தனுஷ் ஜாயின் பண்ற செகண்ட் மூவி காக்கி சட்டை. இந்த படத்தோட ஆடியோ ட்ராக் கேட்டே எகிரிட்டு இருக்க எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரீசெண்டா ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் ஆரம்பிச்ச உடனே நம்ம மனசுக்குள்ள வர முதல் கேள்வி, யார் அந்த சினிமோட்டோகிராஃபர்? மைனா, கும்கி, நிமிர்ந்து நில், மான் கராத்தே இந்த படங்களோட சினிமோட்டோகிராஃபர் M. சுகுமாரோட கேமரா ஆங்கிள், அந்த பிக்சர் குவாலிட்டி நம்மள அட்ராக்ட் பண்ணுதுங்க. அதே மாதிரி அனிருத்தோட BG. ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாஸ் ஃபீல்ல இருக்கு. சிவகார்த்திகேயனோட வழக்கமான ஹியூமர், நக்கல், அந்த ஒரு துருதுருப்பு இந்த படத்துலயும் கன்ஃபார்மா இருக்கு. அதை தாண்டி ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் ஹீரோவாவும் நின்றுருக்காரு. ட்ரைலரோட பிகினிங்லயே ஒரு மேப் வச்சு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ்க்கான கஸ்டமர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க, அதுல இந்தியால வாய்ப்புகள் அதிகம், விலையும் கம்மி அப்படின்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். பட் அந்த மேப்போட லெஃப்ட் கார்னர்ல ப்ளூ அண்ட் ரெட்னு 2 மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ்ல ஹிப்க்கு கீழே ஒரு ஒயிட் ஏரியாவை ஹைலைட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாவே கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு கிட்னி பிசினஸ். இந்தியால வறுமைய காரணமா வச்சு மக்கள் கிட்ட இருந்து கிட்னியை திருடுற கும்பலை சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணி பிடிக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனர். அதுல ட்ரைலர்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போன் பேசிட்டு கூலா நடந்து வருவாரு. அப்ப சட்டுன்னு ஒரு லாரி கிராஸ் ஆகும். அப்படியே கிக் படத்துல நம்ம சல்மான் ட்ரெயினை கிராஸ் பண்ற மாதிரியே தோணி இருக்குமே. போலீஸ்ன உடனே ரொம்ப ஃபிட்டா வெறப்பா எல்லாம் இல்லாம காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலாவே கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டீசர்ல பார்த்த மாதிரி ட்ரைலர்ல ஒரு இடத்துல கூட சிவா பக்கா போலீஸ் காஸ்டியூம்ல வரலங்க. சோ ஒருவேளை போக்ரி, என்ன எறிந்தால் மாதிரி இது ஒரு அண்டர் கவர் காப்போட ஸ்டோரியா கூட இருக்கலாம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை காட்டும்போது கூட சிவா, இமான் அண்ணாச்சி, பிரபுன்னு யாருமே போலீஸ் காஸ்டியூம்ல இல்லையே. பட் ட்ரைலரை பார்த்த வரைக்கும் மாஸான BG, பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணிருக்க சாங்ஸ், சிவகார்த்திகேயனோட துரு ஹியூமர், கூடவே ஸ்டைலான ஹீரோயிசம், ஸ்ரீதிவ்யா மேல அவருக்கு இருக்கிற லவ்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா கமர்ஷியல் படமா செம என்டர்டைனிங்கா இருக்க போதுங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது.